கர்நாடக இசைக்கு அடிப்படை நாம சங்கீர்த்தனம். கர்நாடக இசையை ரசிப்பதற்கு முதல் படி நாம சங்கீர்த்தனத்தை ரசிப்பது. இந்த வாரத்து மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியிலையும் கடந்த சில வாரங்கள் மாதிரி நாம சங்கீர்த்தனத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். இதையெல்லாம் பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கார் உடையாலூர் திரு கல்யாணராம பாகவதர். சங்கீத மும்மூர்த்திகள்லாம் அவதாரம் பண்ண போறா அப்படிங்கிறதுக்கு ஒரு சுப சகுனங்கள்லாம் எதுன்னா நாம சங்கீர்த்தன மும்மூர்த்திகள் அவதாரம் பண்ணினது. நாம சங்கீர்த்தன மும்மூர்த்திகள்லாம் அவதாரம் பண்ணி நாம பிரச்சாரம் பண்ண போறா. கலியுகத்தில் இருக்கிறவா அத்தனை பேருக்கும் பாபமே பண்ணாமல் புண்ணியத்தையே பண்ண முடியுமான ஒரு அனுகிரகம் பண்ண போகிறாங்கிறதுக்கு இவாளுக்கு முன்னாடி புரந்தரதாசர், ஜெயதேவ சுவாமிகள், 12th century ஜெயதேவர், புரந்தரதாசர், வங்காள தேசத்தில் கிருஷ்ண சைத்தன்யர், இந்த மாதிரி பிரம்மானந்தர், இவாள்லாம் முன்னாடி அவதாரம் பண்ணி ஒரு வானத்தில் பார்த்தேன்னா நிறைய நட்சத்திர கூட்டங்கள் இருக்காப்புல. இவாள்லாம் ரெடியாக இருக்கா. நட்சத்திர கூட்டங்கள்லாம் ரெடியாக பிரமாதமாக இருந்துட்டு இருக்கிறதே பூர்ண சந்திரன் மாதிரி போதேந்திராள் முதல்ல வந்துட்டார். ஐயாவாள் இவா ரெண்டு பேரும் வந்தோடனே பின்னாடி சத்குரு சுவாமி 100 வருஷம் கழிச்சு. இதில் ஒரு சின்ன டவுட் எனக்கு திருப்பியும், இந்த பீரியடில் தான் அந்த மராட்டா ராஜ்யங்கள் தான் இருந்தது இந்த பீரியடில் தஞ்சாவூரில். அப்போ அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸும் இருந்ததா? நிறைய இந்த மராட்டி அபங்ஸ் பஜன்ஸ் எல்லாம் வந்ததுன்னு சொல்றேன். புரந்தரதாசருக்கு முன்னாடியே நிறையா மராட்டி தேசத்தில் ஞானேஸ்வரர், துக்காராம், இந்த மாதிரி மகான்கள்லாம் அவதாரம், நாம்தேவ்லாம் அவதாரம் பண்ணி அப்போவே நாம பிரச்சாரம் பண்ணிவிட்டா. இந்த பஜனை சம்பிரதாயம்னு நீங்கள் சொன்னேன்னா நீங்கள் கரெக்டாக சொன்னேன். இந்த மராட்டி தேசத்துலேருந்து தான் வந்தது. நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுக்கு இன்னொரு லிங்க் என்னன்னா, இந்த மராட்டி தேசத்தில் இருந்த மராட்டி ராஜா, மராட்டி தேசத்தை சேர்ந்த ராஜா சரபோஜி மகாராஜா தஞ்சாவூர் ஜில்லாவை ஆண்ட போது, தஞ்சாவூரில் அந்த ராஜா இருந்தபோது தான் சத்குரு சுவாமிகள் அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால் அந்த சத்குரு சுவாமிகள் அவதாரம் பண்ணி அவர் பிறந்த ஊர் திருவிசநல்லூர். இந்த திருவிசநல்லூரில் அவர் பிறந்து ஸ்ரீதர ஐயாவாளோட ஊர் அது. சாட்சாத் ராமாவதாரம். அவர் பிறந்து உஞ்சவர்த்தி அப்படிங்கிறத அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணினார். தியாக பிரம்மத்தினுடைய அப்பாக்கே நம்ம கொடுத்தாருன்னு சொன்னோமே, அதை உஞ்சவர்த்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணினார். ஊராக நாம சங்கீர்த்தனம் பண்ணினார். இந்த ஒரு பஜனைக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு சம்பிரதாயம், ஒரு ட்ரெடிஷன், ஒரு சிலபஸ் அதை போட்டு கொடுத்தார். அதுதான் மைத்ரீம் பஜதைக்கு சரியான ஒரு அந்த தலைப்புக்கு, இந்த ப்ரோக்ராமுக்கு உள்ளது இதுதான். இந்தியாவில் இருக்கிற அத்தனை இடத்துக்கும், புண்ணிய தேசங்களுக்கும் இவர் காஞ்சி மகாபிரிவா மாதிரி ஒரு இடத்துக்கும் போய் அந்தந்த ஊரில் இருக்கிற அந்தந்த பாஷையில் யார் யார் மகான்கள் பண்ணியிருக்காளோ கீர்த்தனைகள்லாம் அதை ஒன்றா சேர்த்தார். மராட்டி தேசத்துக்கு போனார். அங்கே இருக்கிற எல்லா அபங்கங்கள்னு சொல்கிறாள், அந்த ஞானேஸ்வர துக்காராம் பண்ணின அபங்கள்லாம் சேர்த்தார். அப்புறம் கர்நாடக தேசத்தில் புரந்தரதாசரோட கீர்த்தனைலாம் சேர்த்தார். தமிழ்நாட்டில் கோபாலகிருஷ்ண பாரதியோட கீர்த்தனைலாம் சேர்த்தார். ஜெயதேவருடைய அஷ்டபதியை சேர்த்தார் ஒரிசா மாநிலத்தில். அங்கே உத்தரப்பிரதேசத்தில் அங்கே போய் மீரா, கபீர் இதெல்லாம் சேர்த்தார். இதில் எல்லா லாங்குவேஜில் இருக்கிற பாட்டையும் ஒன்றா சேர்த்துட்டார். மைத்திரியும் பஜதை அதானே. எல்லா கீர்த்தனை பண்ணின அத்தனை மகான்களுடைய கீர்த்தனைகள்லாம் ஒன்றா சேர்த்து ஒரேடியாக பாட முடியாது. அதுக்காக எதை எந்தெந்த இடத்துல வச்சு எப்படி பாடினா நன்னா இருக்குமோ அப்படி மங்களகரமாக ஒரு அழகான ஒரு சிலபஸை போட்டு இந்த பஜனை சம்பிரதாயம் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சது மருதானூர் சத்குரு சுவாமி தான். மருதானூர் சத்குரு சுவாமி இல்லை, அவதாரம் பண்ணலைன்னா பஜனைங்கிறதே இன்றைக்கி இருக்காது. மருதாநல்லூர்னு சொல்கிறேன், அது அப்புறமா அந்த இருந்த ஊரா? அவர் பிறந்த ஊர், சத்குரு சுவாமி பிறந்த ஊர் திருவிசநல்லூர். அவருக்கு 5 வயசு குழந்தைய 5 வயசு இருக்கிற வரலையும் பேச்சு வரல. பேச்சு வரலன்னா அவள் அப்பாவை அழிச்சுக்கிட்டு அவர் வைதிகம் பண்ணி வைக்கிறவர் அப்பா. அவர் பக்கத்தில் மணஞ்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மணஞ்சேரியில் கோபால பாவதன் ஒருத்தர். அங்கே போயிருக்கிற போது இந்த குழந்தை பேசவே இல்லைன்னதே, இந்த ஒன்றும் இல்லை என்னமோ பேச்சே வரலன்னதே போதேந்திராள் சமாதியில், அங்கே போதேந்திராள் மடத்துலேருந்து பிரசாத இடத்துல வந்து இந்த குழந்தைக்கு கொடுத்த உடனே முதல்ல பேசினார். சத்குரு சுவாமிலாம் அவதாரம் பண்ணியிருக்கிற அவர் பேர், இயற்பெயர் வந்து வெங்கட்ராமன் பேர். முதல்ல பேசினார்
பேச்சே வேறு லௌகிகமான பேச்சு இல்லை, ராமாங்கிற வார்த்தை தான். அவர் உஞ்சவர்த்தி எஸ்டாப்ளிஷ் பண்ணினார், எல்லாம் பண்ணினார், ராமசங்கீர்த்தத்தை கொடுத்தார். ஆனால் மருதானல்லூரில் போய் கடைசி காலத்தில் செட்டில் ஆகிட்டார். அது பேர் மதனாந்தகபுரம்னு பேர். மருதானல்லூருடைய பேர் மதனாந்தகபுரம், மருதாநல்லூர்னு இருந்தது, மருதாந்த நல்லூர்னு இருந்தது. அப்புறம் பேச்சுவார்க்கில் மருதானல்லூர்னு வந்துடுச்சு. இந்த சரபோஜி மகாராஜா நீங்கள் கேட்டல, இந்த சரபோஜி மகாராஜா இந்த சத்குரு சுவாமியுடைய ஒரு கைங்கரியத்தை பார்த்துட்டு போதேந்திராள் ஜீவசமாதியாகி 100 வருஷம் ஆறுது. மணலில் கீழே பூமியில் ஜீவசமாதியாகவே இறங்கிவிட்டார். இந்த ஜீவசமாதியாக இருந்த போதேந்திராளை கண்டுபிடிச்சதே மருதானந்த சத்குரு சுவாமி தான். அதனால் போதேந்திராள் தான் இவருக்கு குரு, சத்குரு சுவாமிக்கு. அப்படி போதேந்திராளுடைய கிரந்தங்கள், ஸ்ரீதர ஐயாவாளுடைய கிரந்தங்கள்லாம் ஒன்றா சேர்த்து அதை நமக்கு இன்றைக்கி ஒரு சிலபஸ் போட்டு கொடுத்து இன்றைக்கி உலகம் பூரா பாகவதாலாம் பாடின்னு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமே மருதானந்த சத்குரு சுவாமி தான். அதனால் எல்லாரையும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறது, இந்த மைத்திரியம் பஜத நிகழ்ச்சி மூலியமாக அவசியம் நம்ம ஜென்மாவில் ஒரு தடவையாவது போதேந்திராள், கோவிந்தபுரம் தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்குது, கோவிந்தபுரம் போதேந்திராள், திருவச்சநல்லூர் அதுவும் கும்போணத்துக்கு பக்கத்தில் இருக்குது ஐயாவாள், ஸ்ரீதர ஐயாவாள் மட்டம். அதே மாதிரி கும்போணத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது மருதாநல்லூர்னு, மருதானல்லூர் சத்குரு சுவாமி மட்டம். இந்த 3ஐயும் போய் தரிசனம் பண்ணிவிட்டா பரமக்ஷேமத்தை பகவான் கொடுப்பார். ஏன்னா சாட்சாத் தெய்வ ஸ்வரூபம் வாழலாம், பகவத் அவதாரங்கள். அதனால் இந்த சத்குரு சுவாமியுடைய கீர்த்தனை இவர் தான் இந்த ஒரு சிலபஸ் போட்டது. இது பாடணும், என்னென்ன பண்ணணும்னு. ஏதோ பஜனைன்னு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கீர்த்தனைகளுக்கெல்லாம் ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு அழகாக அந்தந்த ராக பாவத்தை கொடுத்து பிற்காலத்தில் அஷ்டபதி 24 அஷ்டபதி வந்தது. 24 அஷ்டபதியும் அவர் ஒரியாவில் எழுதியிருந்தார். அப்புறம் அவள் சமஸ்கிருதத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணினா. அங்கே நார்த் இந்தியாவில் ஏது இந்த கல்யாணி, காம்போதி, இந்த இதெல்லாம் நாதநாமக்கிரியாலாம் கிடையாது. அதனால் இந்த சத்குரு சுவாமிகள் தான் இந்த 24 அஷ்டபதிக்கும் அந்த ஒரு அஷ்டபதிக்கும் என்னென்ன பாவமோ. இப்போ 3வது அஷ்டபதி வசந்த ருத்து வர்ணனை, 3வது அஷ்டபதி வசந்தா ராகம். வசந்த ருத்து வர்ணனைங்கிற போது வசந்தே வாசல்தி குசும சுகுமாரை, அந்த வசந்த ருத்து வர்ணனை இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதே நமக்கு அந்த பாவம் கண்ணில் வர முடியுமா? அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ராதை கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சிருக்கா, விரகதாபத்தினால தவிக்கிறா, பகவான் இல்லைன்னு. அப்போ போய் மத்தியமாவதி போட முடியுமோ? அதுக்கு ஒன்று போட்டார். அத்ராந்தரே சகுலடா குலம் வர்மகாத அத்ராந்தரே குலடா குலவர்மகாதம் சஞ்சாத பாதகைவ ஸ்புடலாஞ்சன ஸ்ரீ ஆகிரியை போட்டார். அதனால் என்ன அந்த அஷ்டபதியினுடைய பாவம் என்னவோ அந்த பாவத்துக்கு தகுந்த ராகத்தை போட்டார் சத்குரு சுவாமி. 24 ராகம் இருக்குது அஷ்டபதியில். இந்த 24 ராகமும் அருமையான ராகங்கள். அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா அந்த நாள்லேயே இவ்வளவு டெப்த்து அந்த சங்கீதத்தில் இருந்திருக்கு. பின்னாடி இதை இன்னும் ப்ராபகேட் பண்ணி பெரிய லெவலில் இந்த சங்கீதத்தை தியாகபிரமம் கொண்டு வரப்போகிறார், சாமா சாஸ்திரர் கொண்டு வரப்போறா, முத்துசுவாமி தீட்சர் கொண்டு வரப்போறார். அப்படிங்கிறதுக்கு இவாளெல்லாம் பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் போட்டுட்டா. சத்குரு சுவாமிகள் பற்றி பேசியிருக்கோம். அதாவது அவர் தான் அந்த சிலபஸ் எல்லாம் பண்ணினது, இந்த சம்பிரதாய பஜனை எப்படி பாடுறது, அந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கார். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், அந்த சமயத்தில் பஜனை மட்டும்தான் இருந்ததா, இல்லை கச்சேரி பாடுற கர்நாடக இசை கலைஞர்கள், தட் இஸ் ஒரு வாய்ப்பாட்டு ஒரு பாகவதாள் அப்படியெல்லாம் இருந்தாளா, தனியாக இருந்ததா, கம்பார்ட்மெண்டலைஸ்டாக இருந்ததா? பஜனை சம்பிரதாயத்தை இவர் சிலபஸ் போட்டு ஆரம்பித்து அப்போ தான் ப்ராபகேட் பண்ணிட்டு இருக்கார். அப்போ கச்சேரியோ அந்த பல்லவி பாடுறதோ அதெல்லாம் இந்த பீரியடில் வரலையோ? இல்லை, பஜனை சம்பிரதாயம் இப்போ ஆரம்பிச்சதுனால இவ்வளோ எலாபரேட்டாக இருந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா அப்போ பெரிய மகான்கள்லாம் அவதாரம் பண்ணி இப்போ பத்ராஜ ராமதாசர், நாராயண தீர்த்தர் இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் கீர்த்தனைகள் பண்ணியிருக்கா. இப்போ நாராயண தீர்த்தர் பண்ணியிருக்காருன்னா கிருஷ்ணலீலா தரங்கிணிங்கிறதே ஒரு பெரிய நாட்டிய நாடகம் தான் அது.
அதில் வராத ஜதியோ அதில் வராத தாளமோ அதில் வராத ராகங்களோ கிடையாது. அப்படி பண்ணியிருக்காரு அவர். சூர்ணிகை எல்லாமே பண்ணியிருக்காரு. பத்ராஜ ராமதாசன் அதுமாரி ராமர் மேலே பாடியிருக்கார். அப்படிலாம் அவதார புருஷர்கள்லாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா. அதை எடுத்து பாடுறதுங்கிறது பின்னாடி வந்த மும்மூர்த்திகள்லேருந்து தான் அது நிறையா வந்திருக்கு. அப்போ நம்ம பாகவதர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இசைக்கலைஞர், அதாவது ஒரு கச்சேரி பாடக்கூடியவர், இந்த மும்மூர்த்திகள் கிருதிகள்லாம் பாடக்கூடியவர்கள், நிரவல் பாடுறவர், ஒரு ராகம் பாடுறவர், ஆலாபனம் பண்ணவர், ஸ்வரம் போடுறவர், அந்த மாதிரி தான் எங்கள் கான்செப்ட் இருக்குது. அந்த காலத்தில் ரெண்டுமே ஒன்று தானே, அந்த மாதிரி பாடுறவா தானே. தியாக பிரம்மே பாகவதர் தானே. தியாக பிரம்மே பஜனை தானே பண்ணியிருந்தார். தியாகராஜ பாடினது பூராவே உஞ்சவர்த்தியில் பாடினது தான். உஞ்சவர்த்தியில் அவர் பாடினது பூராவே பஜனை சம்பிரதாய கீர்த்தனைகள் தான். அவர் நிறைய கீர்த்தனை பண்ணியிருக்கார். எல்லாமே அதில் பஜனை சம்பிரதாய கீர்த்தனைன்னே பண்ணியிருக்கார். திவ்யநாம சங்கீர்த்தனை நாங்கள் பண்ணும்போது தீப பிரதட்சணம், தீபத்தை வச்சு பிரதட்சணம் பண்ணி பாடுவா பஜனையில். நிறையா கீர்த்தனைகள் பஜனை உற்சவ சம்பிரதாய கீர்த்தனைகள்னு பண்ணியிருக்கார். உற்சவ சம்பிரதாய கீர்த்தனைகள்னு தியாக பிரம்மே பாடியிருக்கார். அதனால் அப்போ நிறையா பஜனை தான் நடந்திருக்குன்னு புரியுறது. பஜனை தான். சங்கீத வித்வான்கள் வேறு, பஜனை வேறுன்னெல்லாம் கிடையாது. எல்லாரும் வித்வான்கள், எல்லாரும் பாகவதா தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய சங்கீத வித்வான்கள்லாம் பாகவதர் தானே பேர் வச்சுருந்துருப்பா. சம்பை வைத்தியநாத பாகவதர் தான். சம்பை வைத்தியநாத வித்வான்னு ஒருத்தர் சொன்னதில்லை, வைத்தியநாத பாகவதர்னு பேர் அப்போ இருந்ததுக்கு காரணம் எல்லாருக்குமே பஜனை சம்பிரதாயத்தில் பரிச்சயம் இருந்திருக்கு. இப்போ சத்குரு சுவாமிகள் பேரில் யாரும் குரு கீர்த்தனை பாடலையா? நிறையா பண்ணியிருக்கா. இதே மாதிரி ஒரு 5-6 கீர்த்தனை இருக்குது சத்குரு சுவாமி மேலே. சத்குரு சுவாமி நான் முன்னாடி சொன்னாப்புல இவா 3 பேருமே அவள் பேரில் அவளே கம்போஸ் பண்ணிக்க முடியாது. அவளுடைய சிஷ்யா தான் எல்லாம் பண்ணியிருக்கா. இந்த சத்குரு சுவாமிகள் அவருடைய சிஷ்யர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னுட்டு, அந்த ராதாகிருஷ்ணன்கிற சிஷ்யன் சுவாமிகள் மேலே கீர்த்தனை எழுதியிருக்கார். அதில் ஒரு கீர்த்தனை சிந்தையரே சத்குரும்னு ஒன்று இருக்குது. அந்த சங்கராபரணம் இப்போ சண்முகப்பிரியா எல்லாம் பாடுறா. இப்போது சங்கராபரணத்தில் தான் பிராச்சீனமாக பாடியிருந்தது. இந்த சிந்தையரே சத்குருங்கிற கீர்த்தனை மாத்திரம் தில்லைஸ்தானம் நரசிம்ம பாகவதர்னு ஒருத்தர் பண்ணியிருக்கார். அவர் ஹி வாஸ் தி அத்தாரிட்டி ஆஃப்டர் சத்குரு சுவாமிகள். ஹி வாஸ் தி அத்தாரிட்டி இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு. இதை கரெக்டாக சிலபஸை கரெக்ட் பண்ணி சத்குரு சுவாமிகள் என்ன பண்ணினாரோ அதை புஸ்தக வடிவில் போட்டவர் சத்குரு சுவாமி. இந்த தில்லைஸ்தானம் நரசிம்ம பாகவதர் அவர் சத்குரு சுவாமி மேலே ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கார். அதான் சிந்தையரே சத்குரு. மற்ற கீர்த்தனைகள்லாம் இந்த ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு சுவாமியோட சிஷ்யர். அதில் விசேஷமாக என்ன சொல்லணும்னா, இன்றைக்கி தியாக பிரம்ம உற்சவம், மும்மூர்த்திகளில் தியாக பிரம்ம உற்சவம்னா உலகம் பூரா எல்லாரும் நடத்துகிறா. ஆனால் சில இடங்களில் தான் இந்த உஞ்சவர்த்திக்கு பிராதானியம் கொடுக்குறா. தியாக பிரம்மம் ஆரம்பித்ததே உஞ்சவர்த்தியில் தான். எந்த தியாக பிரம்மமாக உற்சவமாக இருந்தாலும் உஞ்சவர்த்தி இல்லை அப்படின்னு சொன்னால் அது தியாக பிரம்ம உற்சவம் ஆகாது. ஏன்னு கேட்டால் தியாக பிரம்ம உஞ்சவர்த்தியில் தானே எல்லா கீர்த்தனையும் பண்ணினார். உஞ்சவர்த்தி தானே அவர் பண்ணியிருந்தார். அதனால் உஞ்சவர்த்தி காலம்புற உஞ்சவர்த்தி எடுத்துட்டு உடனே பஞ்சரத்ன கீர்த்தனை பண்ணினா அந்த விசேஷம் வேறு. சம்மந்தமே இல்லாமல் சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் இந்த பஞ்சரத்னம்னா இந்த தியாக பிரம்ம உற்சவத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு லிங்க் இருக்குது பாருங்க. உஞ்சவர்த்தி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த உஞ்சவர்த்திங்கிறது நம்ம சத்குரு சுவாமிகள் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது. சத்குரு சுவாமி உஞ்சவர்த்தின்னா டக்குன்னு புரியுற முடியுமா சொல்லணும்னா, நீங்கள் பார்த்துருப்பாள் உஞ்சவர்த்தி எப்படி எடுத்துன்னு வரான்னு. கழுத்தில் ஒரு சொம்பை கட்டிக்கிண்டு, நாம வஸ்திரம் கட்டிக்கிண்டு, நித்தியப்படி திரிகால சந்தியாவந்தனம் பண்ணி, குறைச்சலாக லட்சம் ராமநாம நித்தியப்படி பண்ணி சத்குரு சுவாமி பண்ணியிருந்தது. பண்ணிட்டு அப்படியே பஜனை பண்ணிட்டு வர வேண்டியது. பஜனை பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு இடத்துலையுமே தியாக பிரம்மம் ஒரு இடத்துலையுமே நிற்கலேன்னு சொல்கிறா பாருங்க. உத்தராத்து வாசல்லையும் ஒரு வீட்டு வாசலையும் நின்று அட்சதை போடுன்னு கேட்குறதில்ல. அவள் போயிட்டே இருக்க வேண்டியது, கையில் சொம்ப வச்சுன்னு பஜனை பண்ணிட்டு. யாராவது குறுக்க வந்து நிறுத்தி அப்படி அட்சதை போட்டு நமஸ்காரம் பண்ணால் வாங்கிக்க வேண்டியது, இல்லைன்னா போக வேண்டியது. அப்படி அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணி உஞ்சவர்த்தி மூலியமாக இருக்கிற அந்த வரக்கூடிய அந்த அட்சதையை வச்சு தான் அவள் காலட்சேபம் பண்ணியிருக்கா. அந்த உஞ்சவர்த்திக்கு சில தர்மங்கள் இருக்குது. எப்படி உஞ்சவர்த்தி கட்டிக்கணும், வஸ்திரம் கட்டிக்கணும், எப்படி அந்த வஸ்திரத்தை கட்டின்னு எப்படி நடந்து வரணும், எப்படி இருக்கணும். உஞ்சவர்த்தி கட்டின்னு இருக்கிறவர் உஞ்சவர்த்தி கட்டும்போது பார்த்தீங்கன்னா காதை சேர்த்து கட்டியிருப்பா. இப்படி
பரிவட்டம் மாதிரி கட்டியிருக்காள, தலையில் முண்டாசு மாதிரி கட்டியிருப்பா. கட்டும்பொழுது அந்த காதை சேர்த்து கட்டியிருக்கணும். காதை ஏன் சேர்த்து கட்டணும்னா, ஒரு பஜனை பண்ணி உஞ்சவர்த்தி போட்டுன்னு எடுத்துன்னு வராரே, அந்த பாகவதர் பக்கத்தில் யாராவது லௌகீகமாக பேசினா அவளுக்கு இந்த லௌகீகமான விஷயங்கள் இவர் காதில் விழப்படாது. உஞ்சவர்த்தி போட்டுன்னு இருக்கிறவர் ராமநாமாவை தவிர வேறு எந்த பேச்சும் பேசப்படாது. இப்போ உள்ளுக்குள்ளார போய் உட்காந்து காஃபி சாப்பிட்றதோ பால் சாப்பிட்றதோ சௌரியமாக இருக்கியா நூத்திர பார்த்து கேட்குறதோ அதெல்லாம் உஞ்சவர்த்தி இல்லை. அது ரைஸ் கலெக்ஷன். வாசலில் போகும்பொழுது காதை கட்டியிருப்பா. அவளுடைய தியானம் பூரா ராமச்சந்திரமூர்த்திகிட்ட தான் இருக்கும், பகவான்கிட்ட தான் இருக்கும். அப்படி அவர் உஞ்சவர்த்தி பண்ணிட்டு ஒரு கிராமத்துக்கு வரார் சத்குரு சுவாமிகள். உஞ்சவர்த்தியுடைய பெருமையை சொல்லணும்னு நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அது ரொம்ப முக்கியமான கேள்வி, சொல்ல வேண்டிய ஒரு பெரிய பாக்கியம் நமக்கும் கிடைச்சது. ஒரு உஞ்சவர்த்தி பண்ணிட்டு ஒரு கிராமத்துக்கு வரார். வரும்பொழுது அந்த தெருவில் அந்த நாள்லேயே இந்த மாதிரி கொஞ்சம் பகவத் குணங்கள்லாம் பிடிக்காத ஆசாமிகள் சில பேர் இருந்திருக்கா. வாசலில் வரும்பொழுது அன்றைக்கி துவாதசி, உஞ்சவர்த்தி பண்ணிகிட்டே வரார் இவர். வரும்பொழுது எல்லாரும் வாசலில் வந்து அக்ஷதை போடணும், பாத பிரஷ்டானம் பண்ணி. அப்போது ஒரு வீட்டு வாசலில் மாத்திரம் ஒரு மாமா, அதான் வேறு வேலை இல்லை, சும்மா இரு பஜனை கஜனை உஞ்சவர்த்தின்னு, நான் பொழுது போகாமல் ஏதோ பண்ணிகிட்டுருக்கா, நீ உள்ளவா துவாதசி சாப்பிட்லாம், இலையை போடுன்னார். இலையை போட்டு இந்த அம்மா சாதம் போட்டு சத்குரு சுவாமியில் இவர் ஏதோ கொஞ்சம் பாகவதாளை பற்றி தப்பாக பேசியிருக்கார். இந்த கிரகஸ்தர், அவர் பேர் பால கணேசன்னு பேர். உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஆபோஷனம் போட்டிருக்கா அந்த அம்மா. அந்த நாளில் ஆபோஷனம் போடுறதுக்குன்னு வழக்கம் உண்டே. ஆபோஷனம் போட்டிருக்கா. சாப்பிட ஆரம்பித்தோடனே இந்த சாத்தை பிசைஞ்சு ஒரு பிடி கையை எடுத்திருக்கார். வாயிலையும் போல் சாதம், கீழே கை இறங்கலை. கையை அப்படியே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து அவரால் பேச முடியல, என்ன பண்ணுறோன்னே தெரியல, எழுந்திருக்கவும் முடியல, அசைய முடியல உடம்புல. கண்ணும் கண்ணீருமாக உட்காண்டிருக்கார். இந்த அம்மா ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சுங்கிற, அவருக்கு ஒன்றும் பேச முடியல. சத்குரு சுவாமியில் சாட்சாத் ராமாவதாரம். அவருக்கு அட்சதை போட்டு அவருடைய கிருபையை நம்ம வாங்கிக்காட்டாலும் பரவாயில்ல, அவரை நிந்தனையாக பேசிவிட்டோமே, அதனால இந்த மாதிரி சிரமங்கள் வந்துருத்தோன்னு கதறிண்டு அந்த அம்மா வாசலில் ஓடி வரா. இவர் அதுக்குள்ளே அக்ரஹாரத்தில் ஒரு தெருக்கு போயிட்டு அந்த கடைசி தெரு போயிட்டு திரும்பி இவர் வீட்டு வாச வழியாக தான் வரணும். வாச வழியாக வரத்தே இந்த அம்மா மறுபடியும் ஜலத்தை கொண்டு வந்து அவருடைய சுவாமியுடைய பாதத்தை அலம்புறா. பாதத்தை அலம்பினோடனே அவருக்கு புரிஞ்சு போச்சு, இது என்னத்தினால இந்த அம்மா வருத்தப்படுறான்னு தெரிஞ்சுட்டு பாதம் அலம்பின ஜலத்தை எடுத்துன்னு போய் இந்த அம்மா உள்ள அவருடைய கணவர்கிட்ட கொடுத்து, இதை சாப்பிடுங்க அந்த தீர்த்தத்தை, சுவாமியில் நீங்கள் தப்பாக பேசிட்டேள், உஞ்சவர்த்திங்கிறது எப்பேற்பட்ட தர்மம், சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தியே வரார் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்பெல்லாம் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு சரியாக போய், அந்த ஒரு பாட்டிலே வருது, சங்க தீர்ச்ச ஸ்ரீ பாலகணேசுனி சங்கடமுல தொலை கிம்பக ஜேசின அதடே பரபிரம்மம்னு வருது. நிறைய கச்சேரிகள்ல மெயின் பர்ஃபார்மருக்கு பின்னாடி ஒரு வாத்தியத்தை பார்க்குறோம் இல்லையா, அந்த வாத்தியத்துக்கு பேர் தம்பூரா. இந்த தம்பூராவை பற்றியும் தம்பூரா ஸ்ருதியை பற்றியும் இன்னைக்கு தெரிந்து கொள்வோம் பகுதியில் கலைமாமணி டாக்டர் சுந்தர் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. சென்ற வாரம் நம்ம பார்த்தது இந்த ஆதார ஷட்ஜம் அப்படின்னா என்ன, ஸ்தாயியும் பார்த்தோம். இந்த ஆதார ஷட்ஜத்துக்கு ஏதோ ஒரு ஆதாரம் வேணுமே, எதை வச்சுன்னு நம்ம அந்த ஸ்ருதி அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு இப்போ கேட்டுன்னு இருக்கலாம், அப்படிங்கிறது கேட்டுட்டு இருக்கலாம். அந்த நாதம் வந்து எங்கேருந்து வருது, இதோ இங்கேருந்து தான் வருது. இதுக்கு பேர் தம்புரா. இப்போ நிறைய கச்சேரியில் நீங்கள் இதை பார்த்துருக்கலாம். சம்டைம்ஸ் அது எலக்ட்ரானிக் தம்புரா இருக்கிறதுனாலையும் அது இல்லாமலும் இருக்கலாம். 4 தந்தி. இந்த 4 தந்தி அப்படின்னா, முதல் தந்தி வந்து பஞ்சமம், அடுத்தது வந்து இந்த ஆதார ஷட்ஜம்ங்கிறது மந்திர பஞ்சமம், மத்திய ஷட்ஜம், கிழ மந்திர ஷட்ஜம். 4 தந்தி அப்படிங்கிறது இன்னொரு தடவை சொல்றேன். பஞ்சமம் மேல் ஷட்ஜம்னு சொல்லலாம், ஆனால் ஆக்சுவலி அது மத்திய ஷட்ஜம், அதுக்கு டியூன் பண்ணி வச்சுக்கிறது. அப்புறம் கீழ், அதாவது லோவஸ்ட், அது வந்து மந்திர ஷட்ஜம் ஆர் லோவர் ஷட்ஜம், லோவர் ஆக்டேவ் ஷட்ஜம். இந்த 4 ஸ்ட்ரிங்கும் போட்டுட்டே இருப்பா. அதுக்கு தம்புரா போடுறதுக்கே கச்சேரியில் ஒரு ஆள் உண்டு. அவ மெயினாக அந்த கச்சேரிக்கு அந்த ஆதார ஷட்ஜம்
பஞ்சமம் போட்டு. ஏன் இந்த பஞ்சமம் ஷட்ஜம் மட்டும் இருக்குன்னாங்கிற போன தடவை நான் சொன்னேன். அதாவது ரெண்டுமே அச்சல ஸ்வரங்கள், நேச்சுரல் ஸ்வரம்ஸ். ஹார்மோனிக் மீன் ஆஃப் த ஷட்ஜம் இஸ் பஞ்சமம். அதனால அதுதான் இந்த 4 தந்தி தான் போட்டுப்போம். சம்டைம்ஸ் இந்த பஞ்சமம் இல்லாம மத்தியமமா மாத்தலாம். அப்படின்னா இங்க மேல இந்த பஞ்சமத்து இதை வந்து கொஞ்சம் இறக்குவா. சம்டைம்ஸ் கச்சேரிக்கு நடுவுலயே அதை கீழே போட்டு அது இறக்கி அந்த மத்தியமமா போடுவா. அதுக்கு பேர் மத்தியம ஸ்ருதி. இப்ப சில பாட்டு வந்து பஞ்சம ஸ்ருதி இல்லாமல், இப்ப நிறைய பாட்டு நம்ம இப்ப பாடினது கூட சரி க ம ப த நீ ச ச நீ த ப ம க ரே ச, இதெல்லாமே சாப்பால இருக்கிற பஞ்சம ஸ்ருதியோட நம்ம பாடுறது. சிலது வந்து அப்படின்னு மத்தியம ஸ்ருதியை பேஸ் பண்ணி இருக்கும். அது காம்போசிஷனே அந்த மாதிரி இருக்கு. சீதா கல்யாண வைபோகமே, இந்த மாதிரி மத்தியம ஸ்ருதியை பேஸ் பண்ணி பாடுறதுன்னா உடனே இதை மாத்தி இதை பேஸ் பண்ணி பாடுவோம். இதுதான் பஞ்சம ஸ்ருதி மத்தியம ஸ்ருதிங்கிறது.